மனுஷன் வந்து பூமியில நிலத்த வாங்கி வீடு கட்டினதெல்லாம் போய் இப்ப என்ன பண்றான் அப்படின்னா வேற ஒரு கிரகத்துக்கு போய், அதாவது பூமியில இருந்து வேற ஒரு கிரகத்துக்கு போய் அங்க வந்து வீட்டை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அங்க வந்து போய் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இதுக்காக ரஷ்யா, சீனா, அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதுல சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா 2035க்குள்ள நாங்க வந்து நிலவுல ஒரு வீட்டை வந்து கட்டிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நிலவுல வந்து கால் வச்சது அமெரிக்கா தான். அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்து நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோ, அமெரிக்காவோ இல்லாம சைனா வந்து நாங்க 2035க்குள்ள நிலவுல தென் துருவத்துல போய் வீட்டை வந்து கட்டிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாங்கே லூனார் மிஷன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து, அதாவது கிட்டத்தட்ட 2007ல இருந்து சேட்டலைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏவிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நிலவுக்கு வந்து போய் ஆராய்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். இதுல சைனா மட்டும்தான் நிலவை வந்து ஆராய்ச்சி பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல, அமெரிக்காவும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்டா தென் துருவத்துல போய் லேண்ட் ஆனது எல்லாமே நமக்கு வந்து தெரியும். அங்க வந்து ரோவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் ஏதோ வந்து அங்க வந்து நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணுச்சு. அங்க தண்ணி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசல்ட் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு வந்து அனுப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் எல்லாமே வந்து போய்கிட்டு இருந்தது. இதெல்லாம் தாண்டி கரெக்டா நம்ம அந்த ரோவர் அனுப்பின அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சைனாவும் அங்கிருந்து என்ன பண்ணாங்கன்னா மண்ணே வந்து, அதாவது நிலவுல இருக்கிற ஒரு மண்ணே வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கீழே பூமிக்கு வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க.